திருவள்ளூர் மாவட்டம் வல்லம்பேடு கிராமத்தில் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்ட 28 மீனவ குடும்பத்தினர் 2 ஆண்டுகளுக்கு பிறகு சொந்த ஊர் சென்றிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் எழிலிடம் கேட்கலாம். எழில், என்ன காரணத்திற்காக இந்த குடும்பங்கள் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டன? சரண்யா, திருவள்ளூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது ஆந்திராவுக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் வல்லம்பேடு மீனவ கிராமம். இந்த வல்லம்பேடு கிராமத்தில் 130 குடும்பங்களைச் சேர்ந்த 750க்கும் மேற்பட்டவர் வசித்து வருகிறார்கள். கடந்த 2016 நவம்பர் 20ஆம் தேதி அந்த கிராமத்தில் இரு பிரிவினர், அதாவது எல்லப்பன் சத்ரத்தன் என்ற இரு பிரிவினரிடையே ஒரு மோதல் ஏற்பட்டது. அந்த மோதலில் அண்ணாதுரை, குணசேகரன் ஆகிய 2 பேர் உயிரிழந்தார்கள். அந்த உயிரிழப்பை அடுத்து இரு பிரிவினருக்குமே ஏற்பட்ட அந்த மோதலில் ஒரு பிரிவினர், அதாவது அந்த சத்திரத்தன் தரப்பினர் 28 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் அப்போது ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். அது ஒதுக்கி வைக்கப்பட்ட அனைவருமே நொச்சிக்குப்பம் என்ற பகுதியில் சக மீனவர்களோட ஒத்துழைப்பின் பேரில் ஒரு சமுதாய கூடத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். அதுதான் தற்போது மாவட்ட ஆட்சியர் சுந்தரவல்லி நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து பொன்னேரி கோட்டாட்சியர் முத்துசாமி, கும்மிடிப்பூண்டி வட்டாட்சியர் ராஜகோபால் உள்ளிட்டோர் தற்போது போலீஸ் பாதுகாப்புடன் அவர்கள் சொந்த ஊருக்கு அழைத்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். சரண்யா, மாணவர்கள்லாம் பள்ளிக்கு போனாங்கள் அந்த 2 ஆண்டு கால இடைவெளியில. கார்த்திகேயன், இந்த 2 ஆண்டு காலமாக இந்த மாணவர்களுக்கு படிப்பு என்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அதாவது தொடர்ந்து இது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. தொடர்ந்து 6 முறை பேச்சுவார்த்தை நடத்தியும் அந்த 6 முறையும் இந்த பேச்சுவார்த்தை என்பது தோல்வி அடைந்த காரணத்தால் இந்த மாணவர்களுடைய படிப்பு என்பது பாதிக்கப்பட்டது. குறிப்பாக இந்த மாணவர்கள் 20 to 25 மாணவர்கள் இந்த ஒரு பிரிவினர் இருந்திருக்கிறார்கள். இதில் பிளஸ் டூ தேர்வு எழுத 4 மாணவர்கள் இதில் +2 தேர்வு எழுத அனுமதிக்கப்படவில்லை. இது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் கூறி அடுத்த கட்டமாக அந்த தேர்வு எழுத அனுமதி கேட்க இருப்பதாக இவர்கள் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் 2016 ஏற்பட்ட இந்த மோதலை அடுத்து இந்த மாணவர்களும் சரி, இங்க இருக்கக்கூடியவர்களும் சரி, இவர்களுடைய வாழ்வாதாரம் என்பது குறிப்பாக மீன்பிடி தொழில் மட்டுமே செய்து வந்த நிலையில் தற்போது இந்த 2 ஆண்டு காலமாக தங்களது உறவினர்கள் வீட்டிலும் அருகில் இருக்கக்கூடிய மீனவர்கள் வீட்டிலும் அந்த கட்டட பணிக்கும் சென்றுதான் தற்போது இவர்கள் இந்த வாழ்வாதாரத்தை நடத்தி வந்தார்கள். தொடர்ச்சியாக இந்த பேச்சுவார்த்தை என்பது இப்போ முடிவுக்கு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இது போன்ற இப்ப தற்போது சொந்த ஊருக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. முன்னதாக மே 13ஆம் தேதி இந்த 28 குடும்பங்களையும் சேர்ந்தவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் சென்று தங்களை ஊருக்குள் ஒரு பிரிவினர் அனுமதிக்கவில்லை என்று கூறி தங்களை கருணை கொலை செய்துவிட, அதாவது 107 பேரை கருணை கொலை செய்துவிட ஒரு மனு அளித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் தற்போது மாவட்ட ஆட்சியர் சுந்தரவல்லி இது பேச்சுவார்த்தை நடத்தி போலீஸ் பாதுகாப்புடன் தற்போது அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறார். திருவள்ளூர் மாவட்டம் வல்லம்பேடு கிராமத்தில் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்ட 28 மீனவ குடும்பத்தினர் தற்போது 2 ஆண்டுகளுக்கு பிறகு சொந்த ஊர் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். இது குறித்து விரிவாக பதிவு செய்தீர்கள். நன்றி எழில்.